நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அமையப் போகுது. இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 10ஆம் நாள். சந்திர பகவான் இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இன்னைக்கு திருவோண விரதம், இன்னைக்கு தான் சம்பா சஷ்டி, இன்னைக்கு தான் திருவோண விரதம். மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் 10ஆம் இடத்துல போறார் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த கொண்டாட்டம்னு அர்த்தம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையே கிடைக்கலன்னு கஷ்டப்படுறவாள்லாம் இந்த மாதிரி நாட்களில் வேலைக்கு ட்ரை பண்ணணும். இந்த நாளில் வேலைக்கு ஏற்ற படிப்புகள் படிக்கணும். நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலைங்கிறத விட இன்னைக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குமோ அதற்கு தகுந்தாற் போல எக்ஸ்ட்ரா நம்ம படித்து வச்சுக்கணும். இதனால் உங்களுக்கு முகப்பொலிவு அதிகமாகும். பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும். டெம்பரரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர் கிடைப்பார். ரிஷபராசி என்பர்களே, புதுசாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலாமே அப்படின்னு இன்னைக்கு தோணும். சில பேர் வேலை சம்பந்தமான கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுவாங்க. பிஸ்னஸ் ஒப்பந்தங்களை சிலர் கையெழுத்து போடுவாங்க. திருமண விஷயம் கைகூடி வரும். அப்படி ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு கூடி வரும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள், பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்னைக்கு எடுக்கிறது வெற்றிகரமாக அமையும். ரொம்ப நேர்த்தியா உங்களை வெளி உலகத்தில் காட்டிக்கிடுவீங்க. மிக நல்ல நாளாக இந்த நாள் வியாபார பெருமக்களுக்கு அமையும். மிதுன ராசி என்பர்களே, இன்னைக்கு 2ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 8ஆம் இடத்துல போறார். நல்ல வருமானம் தருவார். அதே நேரத்தில் இந்த மாதிரி நாட்கள்ல நம்மளுடைய ஹெல்த்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். புதுசா ஒரு வியாபாரம் தொடங்கலாமே, புதுசா இந்த முயற்சியை பண்ணலாமே அப்படிலாம் இன்னைக்கு நினைக்கப்படாது. இன்னைக்கு அமைதியா விட்டுறணும். சில நாட்கள் நம்ம வாழ்க்கையில அமைதியா போகணும். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறார், அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்னார். ஒரே ஓடம் தான். அந்த ஓடம் அமைதியா நதி இருந்ததுன்னா நல்லா ஓடுறது. வெள்ளம் வருகிற போது அந்த ஓடம் ஆடுகிறது அப்படிங்கிற. இன்னைக்கு 8ல் சந்திரன், சந்திராஷ்டமம். மனசுல அப்படி ஒரு குழப்ப நிலை இருக்கும். அதனால நம்ம அமைதியா இருக்கணும். புதிய முயற்சிகள் பண்ணக்கூடாது. நம்மளுடைய உடல் நலத்தை இன்னைக்கு பார்த்துக்கணும். வியாபார ரகசியங்களை இன்னைக்கு வெளியே சொல்லக்கூடாது. கடகராசி என்பர்களே, வேலை பார்க்கிற இடத்துல குடும்ப விஷயங்களை பேசுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இன்னைக்கு பிறரை குறை சொல்லி இன்னைக்கு பேசக்கூடாது. வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்றவாளுக்கு இன்னைக்கு அது சக்சஸ்ஃபுல்லா அமைய போறது. வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறணுமா? என்ன செய்யணும்? கழுகுமலை கழுகாச்சல மூர்த்தியை வழிபடணும். அந்த கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க. பழங்கோட்டையில் ஆதிபராசக்தி அருள்வாளிக்கிறாள். அவளை சென்று வழிபாடு செய்யணும். பொதுவாகவே அந்த ஆதிபராசக்திக்கு எலுமிச்சம்பழம் மாலை சூட்டி அவளை வழிபாடு செய்தால் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகிறது. கடகராசிக்காரர்கள் இப்படி வழிபாடு செய்தால் வெற்றி பெறலாம். வியாபாரத்தில் லாபம் பெறும் நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, ரொம்ப பிளான் பண்ணி எதையும் பண்ணுவீங்க. எந்த காலத்திலையுமே பக்காவா திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இன்னைக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இருக்கிறார்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு எழுத்து போடுவீங்க.
சிலருக்கு வேலை மாற்றம் இன்னைக்கு ஏற்படும். ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குடும்ப உறவுகளில் சில சமயம் கோபங்கள் வரும். வேலை பார்க்குற இடத்துல கோபங்கள் வரும். சில நெருக்கடிகள் இருக்கும். வேலையில் வேலையை வாங்குறாங்க, சம்பளத்தை கொடுக்கலையே அப்படின்னு தோணும். இந்த நாள் பொறுமை காத்தால் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். கன்னிராசி என்பர்களே, அற்புதமான நாள். லாபாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். காதல் விஷயங்கள் வெற்றியை தரும். தொழில் விஷயங்கள் வெற்றியை தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியா பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீங்க. குடும்ப நலன் கருதி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறும். தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும். துலாம் ராசி என்பர்களே, நல்ல நாள், அருமையான நாள். பலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் இருக்கு. தாயாருடைய அன்பினால் அரவணைப்பினால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நாள். இந்த நாளில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எழுத்துத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் இன்னைக்கு கிடைக்கும். சமூக வலைத்தளத்தில் உங்கள் பயன்பாடு அதிகரிக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, புதிய ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க. திருமணத்துக்கு நல்ல வரன், திருமண பேச்சுவார்த்தை இதெல்லாம் வெற்றிகரமா அமையும். திருமணம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏற்பாட்டாளர்கள், அலங்கார நிபுணர்கள், சமையல் நிபுணர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வருமானம் பெருகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். தனுசு ராசி என்பர்களே, நல்ல காசு பண லாபம் வரக்கூடிய நாளுங்க. உங்களுடைய சிந்தனை பெருகும். கற்பனை இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாளில் பெண்களுக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம் லாபகரமாக அமையும். மகர ராசி என்பர்களே, படிக்கிற படிப்புல என்ன தடை இருந்தாலும் அந்த தடை இன்னைக்கு நிவர்த்தியாக போகுதுங்க. நல்ல ஆசிரியருடைய வழிகாட்டுதல் கிடைக்குங்க. நல்ல பணவரவு திருப்தியா வந்து சேருங்க. கல்யாண பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்குங்க. சரியான வரன் கிடைக்கல, எங்க பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பலர் சொல்றாரு. இன்னைக்கெல்லாம் திருமண உலகத்தில் பெண்களை கிடைக்க மாட்டேங்குது திருமணத்துக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. இப்படித்தான் பெண் வேணும்னு நினைக்கிறவங்கலாம் ஜாமியாராக உட்கார்ந்துடணும் போல இருக்குது. அப்படி இருக்குது. அதனால் எப்படி பெண் கிடைத்தாலும் பரவாயில்லை, பெண் தாங்க வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரவங்களுக்கு தான் கல்யாணம் கூடி வரும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தன லாபம் அதிகரிக்கும். ஆனால் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய வியாபார தொடர்புகள் விருத்தியடையும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு. புதுசாக வேலை தேடுறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறது மிகுந்த நன்மையை தரும். காதல் விஷயங்கள் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெறும். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. சகோதர உறவுகளினால் நன்மைகள் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம் உண்டு. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?